ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பேச்சுலர்ஸ் செய்கிற மாதிரி வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சீரகம், வெந்தயம், 2 மிளகு, அது போதும். நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன வானலில் வெண்டைக்காவை வதக்குங்க. மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அதாவது உங்களுக்கு அடுப்பு பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்கன்னா தீஞ்சிரும். கொஞ்சம் அரை வேக்காடாக தான் நீங்கள் இதை வதக்கணும். ஏன்னா நீங்கள் குழம்புல போடுவீங்கள்ல, அப்போ கொஞ்சம் வெந்துடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வதக்குங்க. இந்த பதம் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எப்பயுமே புளிக்குழம்பு, மீன் குழம்பு இது மாதிரிலாம் செய்கிறதுக்கு நான் மண் சட்டி தான் எடுத்துப்பேன். அதே மாதிரி மண் சட்டி எடுத்துக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 5 ஸ்பூன் பார்த்திங்கன்னா நீங்கள் சமைக்கிற நேரம்லாம் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த நேரம் வழக்கமாக சமைப்பீங்களோ அது போதும். அதில் நம்ம தாளிப்பு பொருள்லாம் போட்டுடணும். தாளிப்பு பொருள் போட்டோடனே பூண்டும் சேர்த்துருங்க. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துட்றேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு இல்லை புளி குழம்புக்கு எதாக இருந்தாலும் நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம், பூண்டுலாம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பழுத்த தக்காளி, 2 சின்ன தக்காளியாக சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்க்கணும். இப்போ இதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். உப்பு நான் கல் உப்பு தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். நீங்களும் கல் உப்பை யூஸ் பண்ணுங்கள், அது நல்லது. எப்பயுமே வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம மஞ்சத்தூள் உப்பை ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளியோட தோல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். எண்ணெய் கொஞ்சம் பச்சை வாசனை போய் நல்லா வாசம் வரணும். அது வரைக்கும் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் போடணும். போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் காரசாரமாக நல்லா சுருக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது. குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இப்போ எடுத்தோடனே தண்ணி ஊற்றாமல் இந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதங்கணும். இப்போ நல்லா மிளகாத்தூள் எண்ணெயில் வதங்கிடுச்சு பாருங்களேன். அப்போ வெங்காயமும் லைட்டாக வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது வெங்காயம் நல்லா புட்டு அழகாக வரும். இப்போ பச்சை மசாலாம் போய் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி புளி குழம்புக்கெலாம் எப்பயும் தண்ணி பதமாக சேர்க்கணும். அளவாக தான் பார்த்து உங்களுக்கு ஊற்றணும். ஏன்னா ஆல்ரெடி புளி தண்ணியில் ஊற வச்சுருப்பீங்க. அந்த தண்ணியை கணக்கு பண்ணி தான் ஊற்றணும். இல்லைனா உங்களுக்கு உப்பு காரெல்லாம் டேஸ்ட் மாதிரி உங்களுக்கு குழம்பு ருசியாக இருக்காது. இப்போ குழம்பு கொஞ்சம் கொதித்து சுண்டணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் புளி தண்ணி சேர்க்கணும். இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்து லைட்டாக சுண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம்.
இப்போ குழம்பு ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் வதக்கிட்டோமா, அதனால் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா வெந்து குழப்பம்னு ஆகிடும் குழம்பு. அதனால் கொஞ்சம் குழம்பு சுண்ணதுக்கப்புறம் தான் வெண்டைக்காய் சேர்க்கணும். இப்போ வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு வைங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எதுவும் மசாலா அரைச்சி ஊற்றணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்படியே வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே இது சூட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கருவேப்பிலை மல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ ரொம்பவே ஈஸியாக நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வத்தல் இல்லை மிக்சர் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்குமோ வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.